ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சு ஜெய்ஷு விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஈவினிங் டு நைட் ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதியம் சாப்பிட்ட பாத்திரம்லாம் வாஷ் பண்ணாமே அப்படியே போட்டுட்டேன். அதை இப்போ எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் காலி ஆகிடுச்சு. அதை வாங்குறதுக்காக கடைக்கு போகணும். காய்கறி கடைக்கு போகும்போதெல்லாம் நமக்கு இந்த வாரம் இந்த காய்கறிலாம் வாங்கிட்டோம், நெக்ஸ்ட்டு இந்த காய்கறி வாங்கக்கூடாது, இது இல்லாமல் வேறு புதுசாக காய்கறி வாங்கிட்டு வந்து செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் போவோம். ஆனால் போன வாரம் என்ன காய்கறி வாங்கினோமோ அதே காய்கறியில் தான் கை போகும். யாரெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டேன். வீட்டுக்கு வந்து பார்க்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸையும் தனியாக எல்லாத்தையும் பிரிச்சுட்டு கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இதை எடுத்துகிட்டு இருக்கும்போதே நாளைக்கு என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்னு மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நான் பிளான் பண்ணிட்டேங்க. சேப்பங்கிழங்கு போட்டு காரக்குழம்பு, கீரை போட்டு கடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். யாருக்கெல்லாம் கீரை பிடிக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு கீரை வாங்கிட்டு வந்தால் இந்த 2 பசங்களுமே கீரை தொடவே மாட்டாங்க. நான் தான் ஃபோர்ஸ் பண்ணி ஊட்டி விடணும். இப்போ இந்த கீரை சாப்பிட்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த கீரையை யார் கட் பண்ணி கொடுக்கறது அப்படின்றது தான் பெரிய டாஸ்கே. எங்கள் வீட்டில் 2 பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் இல்லையா, அதனால அவங்கக்கிட்ட கொடுத்து கட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா என் பையன் ஓடிட்டான். என் பொண்ணு மாட்டிக்கிச்சு. அவகிட்ட கொடுத்து எனக்கு க்ளீன் பண்ணி கொடு பாப்பா அப்படின்னு சொன்னா, அவ என்ன சொல்றா, பாதி க்ளீன் பண்ணிட்டு என்னால் முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி ஓடிட்டா. அதுக்கப்புறம் நான் தான் உட்காந்து அதை க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். இவ்வளோதாங்க நான் வாங்கிட்டு வந்த காய்கறி. இது எனக்கு 1 வீக்குக்கு வந்துடும். இது 1 வீக்குக்கு வந்துடும் இல்லை, இது 1 வீக்கில் நான் காலி பண்ணணும். அது காலி ஆகுமா என்னங்கிறது தெரியல, பார்க்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, பாப்பா கீரை உருவிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, பாதி நேரம் டிவி பார்த்துட்டே எப்படி ஓட்டிகிட்ருக்கா பாருங்க. அப்படியே அலுப்பா வேண்டா வெறுப்பா ஏன்டா செய்கிறோம் அப்படின்ற மாதிரி செஞ்சிட்ருக்கா.
இப்போ இந்த கீரையெல்லாம் உருவிட்டு தனியாக கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா காலையில் எழுந்து சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கீரையை உருவி தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த இடத்தையும் பெருக்கி விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு மாடியிலேருந்து துணியை எடுத்துகிட்டு வந்து வச்சது இன்னும் மடிக்கவே இல்லை. யாருக்கெல்லாம் இந்த துணி மடிக்கவே பிடிக்காது அப்படின்றவங்க கமெண்டில் சொல்லுங்கள். இலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. ஆனால் துணியை லாஸ்ட்டாக மடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நானும் அதை பார்த்துட்டு கிராஸ் பண்ணி போகிறேன் துணியை மடிக்கிறதுக்கு. ஐயோ இவ்வளோ துணி இருக்கே மடிக்கணுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. யாருக்கெல்லாம் துணி மடிக்கவே பிடிக்காது? எனக்கு சுத்தமாக துணி மடிக்கவே பிடிக்காதுங்க. துவைக்கிறது காய வைக்கிறது ஒரு பக்கம்னா அதை எடுத்துகிட்டு வந்து மடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். துணி மடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு துணி கீழே விழுந்துருச்சு. அந்த டைமில் எங்கள் பாப்பா வந்தவள்கிட்ட அந்த துணியை எடுத்து கொடுமா அப்படின்னு சொன்னா. ஏன் மேடம் கீழே குடிய மாட்டிங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டுட்டு எடுத்து கொடுத்துட்டு போகிறா. நான் சொன்னேன் அவங்கவுங்க துணியை அவங்கவுங்க மடித்து வச்சிட்டிங்கன்னா இப்போ எனக்கு இந்த பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்டா. டக்குன்னு எஸ்கேப் ஆகி ஓடிட்டா. ஒரு வழியாக எல்லா துணியும் மடித்து முடிச்சாச்சு. இப்போ விளக்கேற்றுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. சாமிக்கு பூவெல்லாம் வச்சுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுறலாம். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நைட்டு என்ன சாப்பாடு செய்யலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். டக்குன்னு இட்லி சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறிலாம் எடுத்து கட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் பாசிப்பருப்பும் துவரம் பருப்பும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அது கூடவே சின்ன வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், கேரட்டு, உருளைக்கிழங்கு இந்த வெஜிடபிள்ஸ் தான் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன். அதை கட் பண்ணி எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், சீரகம், பெருங்காயத்தூள், பருப்பு பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து குக்கரை மூடி விசில் வச்சு விட்டுட்டேன்.
குக்கரில் விசில் அடங்குற வரைக்கும் இட்லி ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி ஊற்றிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே பாப்பா வந்து நான் தான் இட்லி தட்டில் எண்ணெய் தடவுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தடவிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் தடவி கொடுத்துட்டு அவள் போயிட்டா. அதுக்கப்புறம் நான் இட்லி ஊற்றி வச்சிட்டேன். கரெக்டாக இட்லி வேகிறதுக்கும் குக்கர் விசில் அடங்குறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ சாம்பார் தாளிச்சிடலாம். நாலு விசில் வச்சுருந்தேன். சூப்பராக பருப்பெல்லாம் வெந்திருந்துச்சு. இப்போ பருப்பு வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ற மாதிரி நல்லா கரண்டியால் நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். கடைஞ்சி விட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூடவே நம்ம சாம்பார் பொடி இருக்கு இல்லையா, அந்த சாம்பார் பொடி நான் ரெடிமேடு கடையில் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த தடவை டிமார்ட் போயிருக்கும் போது புதுசாக இருந்துச்சு. இடித்த சாம்பார் தூள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருந்துச்சு. நல்லா இருந்தது. அதனால எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து அதை தான் இன்றைக்கி போட்டிருந்தேன். அது போட்டு எண்ணெயில் பொரிய விட்டோம்னா நமக்கு பருப்பெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சாம்பார் தூளை போட்டோம்னா கெட்டி கெட்டியாக எல்லா இடத்துலையும் இருக்கும். அதனால் எண்ணெயிலேயே நம்ம அந்த சாம்பார் பொடியை போட்டு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பருப்பை அதில் ஊற்றி நம்ம கிளறி விட்டோம்னா அது கொஞ்சம் அந்த மசாலா வந்து எண்ணெயில் பொரிஞ்சிருக்குமா, அதில் கொஞ்சம் வித்தியாசமாக டேஸ்ட் இருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சாம்பார் நல்லா கொதித்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இட்லியும் வெந்துருச்சு. அதையும் எடுத்துடலாம். சாஃப்டான இட்லி கூடவே சாம்பார், இந்த காம்பினேஷன் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இன்றைக்கி இட்லி சாம்பார் தான். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. எங்கள் வீட்டில் நைட்டு இன்னைக்கு இட்லி சாம்பார். உங்கள் வீட்டில் நைட்டு என்ன சாப்பாடுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.